இப்பெல்லாம் எபிசோட் ஸ்டார்டிங்ல யாரை கட்டுறாங்கன்னா பருட்டோவையும் கவாக்கியையும் கட்டுறாங்க. அவங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வச்சுதான் அந்த கதையே போக போகுது. உன்னை பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான், டேய் ஷினோபியோட காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றான். நீ இவ்வளவு தூரம் வருவன்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்றான் கவாக்கியை பார்த்து. டேய் செவன்த் ஓக்காக எங்க அனுப்பணும்னா அங்க தாண்டா உன்னை அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கவாக்கி. அது முடிஞ்சா பண்ணி போறேன்னு சொல்றான் பருட்டோ. டேய் நீ சொன்னது கரெக்ட் தான்டா, ஷினோபியோட காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. சடனா பார்த்தா வில்லேஜ கட்டுறாங்க. பார்த்தா வில்லேஜ் செதஞ்சு போய் கிடக்கு, சின்ன பின்னமாய் கிடக்கு. டேய் உன்னோட காலகட்டம் தாண்டா முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் நான் ஷினோபி தான் சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. சடனா ஹெட் பேண்ட கட்டிட்டு மாசா நிக்காம சடனா பார்த்தா ஒரு கண்ணு வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி கட்டுறாங்க. இப்போ எதெல்லாம் நடந்துச்சோ அதுல இருந்து இனிமே தான் ஒரிஜினல் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தா ஆரம்பத்துல நருட்டோட மகன் பருட்டோ வேகமா போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷிக்கமரு மகன் பேரு ஷிக்கடாய். அவனும் இவனு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தான் போறானுங்கன்னு தெரியல. உன்னை ஷிக்கடாய் கட்டு வரான். டேய் பருட்டோ எதுவும் பிரச்சனைன்னு கேட்கான். ஆமான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல அப்படியே ஷிக்கமரும் நருட்டோவும் கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ இதுல வந்து அப்படியே ஹொக்காகேவே மாறிட்டான். பார்த்தா ஷிக்கமரும் ஹொக்காகேவும் ஒரே ரூமுக்குள்ள வராங்க. என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க, என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு நீங்க சைனே போடலாம் சொல்லிட்டு இருக்கா ஷிக்கமரு. பார்த்தா கையெழுத்து போடுறதுக்கு அவ்வளவான பேப்பர் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி இங்க தான் நினைக்கிறேன் சொல்லிட்டு நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பருட்டோ ஷிக்கடாயும் கட்டுறாங்க. அவனுக்கு எதுக்கு வேக வேகமா ஓனானுங்கன்னா ஒரு பர்கரை வாங்க தான் போனானுங்க. அது ஒரு லிமிடெட் எடிஷன் பர்கர். பார்த்தா ரெண்டு பேரும் வாங்கிட்டு அப்படியே ஒரு ட்ரெயினுக்கு மேலே ஏறிட்டானுங்க. ட்ரெயினுக்கு மேலே ஏறி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பருட்டோ நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட சுத்துறானடா, ஏன்டா நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஷிக்கடா ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். உடனே பருட்டோ பேசுறான், இனிமேல் நான் எங்க மேல நடக்க போறதெல்லாம் இல்ல, இந்த ட்ரெயின்ல ஏறி எல்லா பக்கமும் சுத்த போறேன்னு சொல்லிட்டு. உன்னை ஷிக்கடாய் சொல்றான், ஹிடன் லீவ் வில்லேஜ் வந்து ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு போகுது, நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றான். நாளைல இருந்து நம்மளுக்கு நிஞ்சா அகாடமி ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லிட்டு ஷிக்கடாய் பேசிக்கிட்டு இருக்கான். நாளையான்னு சொல்லிட்டு பருட்டோ மிரண்டுட்டான். டேய் நாளைக்கு தாண்டா ஸ்டார்ட் ஆக போகுது, உங்க அப்பா இதை பத்தி எதுவுமே சொல்லலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லியிருந்தாரு ஆனா நான் மறந்துட்டேன்னு சொல்றான் பருட்டோ. உங்க அப்பா எதுவும் நீ ரொம்ப பாடுபடுத்திடாடா, நீ எதுவும் பாடுபடுத்தினா எங்க அப்பா வந்து என்னைய பாடுபடுத்திடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஷிக்கடாய். உங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சடனா பர்கரத்துக்கு வாயில திணிக்கிறான் ஷிக்கடாய். உன்னை ஷிக்கடாய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பருட்டோட, டே இதே இடத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா உன்னோட டெஸ்டினி வந்துடும், அதுல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சடனா குதிச்சுங்கிறது போய்கிட்டே இருக்கான் ஷிக்கடாய். பார்த்தா பருட்டோ அப்படியே உட்காந்து அவங்க அப்பாவோட ஸ்டாச்சுவை பாத்துக்கிட்டே இருக்கான். எங்க அப்பாவாலெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்கப்பா, நான் யாருன்னு காட்ட போறது கத்திக்கிட்டு இருக்கான் பருட்டோ. உன்னை ட்ரெயின்காரர் டென்ஷன் ஆயிட்டாரு. டே நீலாம் யாரடா, வண்டியில ஏன்டா யாருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. உன்னை பருட்டோ வந்து குதிச்சு போய்கிட்டே இருக்கான் வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா டெங்கின்னு ஒரு பையனை வந்து 4-5 பையன் வந்து ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெங்கிங்கிற பையன் வந்து அந்த ஊர்ல ரிச்சான பையன். இவனை வச்சு லாடுவண்டா, இவன் நம்மள்கிட்ட பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சடனா பார்த்தா பருட்டோ மாசா உள்ள வந்து நின்றுட்டு இருக்கான். டேய் நீ யார்டா எங்கள்கிட்ட வந்து முதல்ல சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் கேட்காங்க. டே அந்த பையன்ட்ட எதை புடுங்குனீங்களோ அதை அப்படியே கையில கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல சடனா பருட்டோ டென்ஷன் பார்த்தா அப்பா மாதிரி ஷடக்லாம் ஜிட்ஸோ போட்டு வரான். சடனா பருட்டோ சுத்திட்டு வந்து ஒருத்தனை அடிச்சு நொறுக்கு தான் ஷடக்லாம் ஜிட்ஸோ போட்டு அவன் பர்ஸை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பருட்டோ 3 பேர் அடிச்சு நொறுக்கி இருக்கான். பார்த்தா அந்த 3 பேரோட ஃப்ரெண்ட் இன்னொரு 3 பேர் வந்துட்டானுங்க. டே எங்க ஃப்ரெண்டே அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அடிக்கலான்னு வரானுங்க. உன்னை பருட்டோ வந்து இன்னொரு பையன் வேகமா போறாங்க. அந்த பையன் பேர் டெங்கி. ஆனா ஒரு வழியா டெங்கியும் பருட்டோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டானுங்க, தப்பிச்சிட்டானுங்க அவனு. டே இப்ப நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பருட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். நான் என்ன நல்லா இருக்கேன், இன்னைக்கு போனா என்ன நாளைக்கு திரும்பி வரப்போறான்னு சொல்லிட்டு டெங்கி சொல்றான். டே அவனால பார்த்தா பயப்படாத, அவனால நீ அடிச்சு நொறுக்க வேண்டியதானு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் பருட்டோ. நான் அந்த